Hello everyone, I'm Raj. Welcome to our channel. Previous வீடியோவில் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக சயின்டிஸ்டோட ஒரு சில எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இவங்களுடைய எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து பேஸ் பண்ணி தான் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அண்ட் ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்றதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இவங்க என்ன எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து பண்ணாங்க, அவங்களுடைய ரிசல்ட் என்ன, இந்த விஷயங்கள்லாம் இப்போ தெளிவாக பார்க்கலாம். முதல்ல நாம் எமர்ஷனோடைய எக்ஸ்பிரிமெண்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பிறகு வந்து ஹில் ரியாக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஹில் அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணியிருப்பார். அதில் அவர் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்றதெல்லாம் அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எமர்ஷனோடைய எக்ஸ்பிரிமெண்ட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் மொத்தம் 2 எக்ஸ்பிரிமெண்ட் அவர் பண்ணியிருப்பார். ஒவ்வொரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது ரெட் ட்ராப், இல்லைனா எமோஷன் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் அவர் என்ன கண்டுபிடிக்க நினச்சாரு அப்படின்னா, ஒவ்வொரு வேவ்லென்த்தாக வந்து கொடுத்து எந்த வேவ்லென்த்தில் ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகம் நடக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சாரு. இவர் ஒவ்வொரு லைட்டாக கொடுத்தாரு. முதல்ல வந்து ப்ளூ கலர் லைட்டு, க்ரீன் கலர் லைட்டு, எல்லோ கலர், ரெட் கலர், இந்த மாதிரி ஒவ்வொரு கலராக லைட்டை வந்து கொடுத்தாரு. நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்துருக்கோம், எந்த வேவ்லென்த்தில் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமாக நடக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கோம். அது எதை பேஸ் பண்ணி உருவாக்குறாங்க அப்படின்னா எமர்ஷனுடைய எக்ஸ்பெரிமெண்ட், இன்னும் ஒரு சில சயின்டிஸ்டோட எக்ஸ்பெரிமெண்ட்டை பேஸாக வச்சு தான் ரெடி பண்ணியிருக்காங்க. முதல்ல எமர்ஷன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒவ்வொரு லைட்டாக கொடுக்குறாரு. 400 நானோமீட்டர், 500 நானோமீட்டர், 450 நானோமீட்டர், இந்த மாதிரி ஒவ்வொரு வேவ்லென்த்தில் இருக்கக்கூடிய அந்த கலர் லைட்டையும் தனித்தனியாக வந்து கொடுத்து எவ்வளோ ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது அப்படின்றத செக் பண்ணுறாரு. அப்படி செக் பண்ணும்போது இவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த ஃபஸ்ட்டு எஃபெக்டில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, எமர்ஷன் கண்டக்டட் எக்ஸ்பிரிமெண்ட் இன் குளோரெல்லா அப்படின்ற இந்த பிளான்ட்டில் தான் அவர் எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பண்ணுறாரு. பொதுவாக நீங்கள் ஃபோட்டோசிந்தட்டிக் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா சயின்டிஸ்ட்டுமே வந்து மோஸ்ட்லி குளோரெல்லா தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணலாம். ஃபோட்டோசிந்தசிஸ் ஈஸியாக ஸ்டடி பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டை தான் இந்த குளோரெல்லா. இதை தான் இந்த இடத்துல எமோஷனை வந்து யூஸ் பண்ணியிருப்பார். குளோரெல்லாவை எடுத்துக்கிட்டு அதுக்கு மோனோக்ரோமேட்டிக் லைட்டை வந்து கொடுத்துருப்பாரு. மோனோக்ரோமேட்டிக் லைட் அப்படின்றது என்ன, ஒவ்வொரு வேவ்லென்த்தாக லைட்டாக வந்து கொடுத்துருப்பாரு. முதல்ல 400 நானோமீட்டர் லைட்டை கொடுத்துருப்பாரு, 410 நானோமீட்டர், 430 நானோமீட்டர், 450, 500, இந்த மாதிரி ஒவ்வொரு நானோமீட்டர்லையும் லைட்டை தனித்தனியாக வந்து கொடுக்குறாரு. அதை தான் மோனோக்ரோமேட்டிக் லைட் அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல வந்து ப்ளூ கலர் லைட்டை மட்டும் வந்து கொடுக்குறாரு, பிறகு க்ரீன் கலர் லைட்டு, அதன் பிறகு ரெட் கலர் லைட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு கலராக லைட்டை வந்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் எவ்வளோ நடக்குது அப்படின்றத செக் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, குவாண்டம் ஈல்டை வந்து மெஷர் பண்ணுறாரு. குவாண்டம் ஈல்டு அப்படின்றது என்ன, நம்பர் ஆஃப் குவாண்டம் லைட் யூட்டிலைஸ்டு ஃபார் ரிலீஸ் 1 மாலிகுல் ஆஃப் ஆக்சிஜன். ஒரு மாலிகுல் ஆஃப் ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ லைட் வந்து யூஸ் ஆகுது, அதை தான் குவாண்டம் ஈல்டு அப்படின்னு நம்ம முன்னாடியே வந்து படித்தோம். இப்போ ஆக்சிஜன் அதிகமாக ரிலீஸ் ஆகுது அப்படின்னா என்ன, அந்த இடத்துல அதிகமாக ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு கலராக லைட்டை கொடுக்குறாரு. முதல்ல ப்ளூ கலர் லைட்டை கொடுக்குறாரு, எவ்வளோ ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்க்குறாரு. நிறைய ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நிறைய நடக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து க்ரீன் கலர் லைட்டை வந்து கொடுக்குறாரு. அந்த இடத்துல ஆக்சிஜன் அப்படின்றது அதிகமாக ரிலீஸ் ஆகலை, அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் கம்மியாக நடக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு கலராக லைட்டை வந்து கொடுக்குறாரு, ஒவ்வொரு வேவ்லென்த்தில் வந்து கொடுக்குறாரு. அப்படி வந்து கொடுத்து மெஷர் பண்ணுறாரு, ஃபோட்டோசிந்தசிஸ் எவ்வளோ நடக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறாரு. ஹி பிளாட்டட் பிட்வீன் குவாண்டம் ஈல்ட் விசஸ் வேவ்லென்த் ஆஃப் லைட். இந்த வேவ்லென்த் ஆஃப் லைட்டையும் குவாண்டம் ஈல்டையும் பேஸ் பண்ணி ஒரு கிராஃபை வந்து இவர் ட்ரா பண்ணுறாரு. அந்த கிராஃப் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 400, 500, 600 நானோமீட்டர், 700 நானோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேவ்லென்த்லையும் லைட்டை கொடுத்து செக் பண்ணுறாரு. எவ்வளோ வந்து ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது, அதிகமாக ஆக்சிஜன் ரிலீஸ் ஆச்சுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமாக நடக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல 400, 450 நானோமீட்டர்ஸ்லாம் கொடுக்கும்போது ஆக்சிஜன் அப்படின்றது அதிகமாக நடக்குது, ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமாக நடக்குது. இப்போ இந்த இடத்துல இருக்கலாம் க்ரீன் கலர் வந்து கொடுக்கும்போது ஆக்சிஜன் அப்படின்றது கம்மியாக ரிலீஸ் ஆகுது, அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது கம்மியாக நடக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒவ்வொரு கலராக வந்து கொடுத்து செக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்படி வந்து கொடுத்து செக் பண்ணும்போது அவர் முக்கியமாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அது என்னன்னு பார்க்கலாம். கான்ஸ்டன்ட் ஈல்டு இன் 600 to 680 நானோமீட்டர் ரேஞ்ச். இந்த 600லேருந்து 680 நானோமீட்டர்ஸ் வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா லைட்டை வந்து கொடுத்து செக் பண்ணுறாரு. 680 நானோமீட்டர்ஸ் வந்து கொடுக்கும்போது ஆக்சிஜன் அப்படின்றது அதிகமாகவே வந்து கிடைக்குது. சரிங்களா, அடுத்து 690 வந்து கொடுக்குறாரு. 690 நானோமீட்டர்ஸ் வந்து கொடுக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது குறைஞ்சி போயிடுச்சு. 700 நானோமீட்டர் கொடுக்குறாரு, ஃபோட்டோசிந்தசிஸ் ரொம்ப கம்மியாக வந்து நடக்குது. 710 நானோமீட்டர்ஸ், ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக நடக்குது. அப்போ 680க்கு அப்புறம் சடனாக வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது குறைஞ்சி போகுது.
அந்த விஷயத்தை வந்து எமோஷன் அப்படின்றவர் கண்டுபிடிக்கிறாரு. அதை தான் இந்த இடத்துல குறிப்பிட்றாரு. ரெட் ட்ராப் அப்படின்னு சொல்கிறாரு. சடன் ட்ராப் பியாண்ட் 680 நானோமீட்டர்ஸ். ரெட் ரீஜனில் குறிப்பாக 680 நானோமீட்டர்ஸ்க்கு அப்புறம், இது ரெட் ரீஜன் தானே, ரெட் கலர் தானே, இந்த இடத்துல சடனாக ஒரு ட்ராப் வந்து நடக்குது. ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது டக்குன்னு குறைஞ்சி போகுது. அதுக்கு பேர் ரெட் ட்ராப் அப்படின்ற விஷயத்த எமோஷன் வந்து சொல்கிறாரு. அவருடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. அப்போ ரிசல்ட் வந்து என்னது, ஃபோட்டோசிந்தட்டிக் ஈல்டு ஃபால் பியாண்ட் த ரெட் ரீஜன் டேர்ம்ட் அஸ் ரெட் ட்ராப் ஆர் எமோஷன் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு லைட்லையும் எவ்வளோ ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும் அப்படின்ற விஷயத்தையும் இவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. இதுதான் இவருடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நமக்கு என்ன தெளிவாக தெரியுது, 680 நானோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் சடனாக வந்து ட்ராப் இருக்குது, சடனாக ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து குறைஞ்சி போகுது அப்படின்ற விஷயம் நமக்கு தெளிவாக வந்து தெரியுது. சரி, அடுத்து ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணுறாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். எமோஷன் என்ஹான்ஸ்மெண்ட் எஃபெக்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, ஏன் 680 நானோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் சடனாக வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் குறைஞ்சி போகுது, அதுக்கான ஆன்சரை வந்து தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணியிருப்பாரு. அதனால் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, இந்த 680க்கு முன்னாடி ஒரு 650 நானோமீட்டர்ஸை எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் 680க்கு அடுத்து 710 நானோமீட்டர்ஸ், இந்த ரெண்டுத்துலேயுமே வந்து ஃபோட்டோசிந்தசிஸை வந்து செக் பண்ணியிருப்பாரு. இப்போ முதல்ல வந்து 710 நானோமீட்டர்ஸை வந்து செக் பண்ணுறாரு. செக் பண்ணும்போது ஃபோட்டோசிந்தசிஸ் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் நடக்குது. 710 நானோமீட்டர்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபார் ரெட் கலர். ஓகேங்களா, இந்த இடத்துல ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது ரொம்ப குறைவாக தான் நடக்குது. குவாண்டம் ஈல்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10 மாலிகுல் ஆஃப் ஆக்சிஜன் தான் வந்து ரிலீஸ் ஆகுது. குவாண்டம் ஈல்டு அப்படின்றது 10 அப்படின்னு வச்சுக்கலாம். ரொம்ப குறைவான ஃபோட்டோசிந்தசிஸ் தான் நடக்குது. அடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 650 நானோமீட்டர்ஸ் கலரை வந்து கொடுக்குறாரு. இந்த வேவ் லென்த் ஆஃப் லைட்டை வந்து கொடுக்கும்போது ரெட் கலர் லைட்டு அங்கே வந்து குவாண்டம் ஈல்டு அப்படின்றது அதிகமாக இருக்குது. 43.5 குவாண்டம் ஈல்டு, அதாவது அதிகமாக ஆக்சிஜன் அப்படின்றது ரிலீஸ் ஆகுது. அப்போ இந்த இடத்துல அதிகமாக ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. 710 நானோமீட்டர்ஸில் ரொம்ப குறைவாக வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து நடக்குது. 680க்கு அப்புறம் சடனாக ஒரு ட்ராப் வந்து விழுந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்றது தான் அவர் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டார். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த 650யும் 710ஐயும் ஒன்றா சேர்த்து ரெண்டு கலரையும் ஒன்றா வந்து கொடுக்குறாரு. அப்படி பிளான்ட்டுக்கு வந்து கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஃபோட்டோசிந்தசிஸ் ரொம்ப அதிகமாக வந்து நடக்குது. அதாவது அதோடைய அந்த குவாண்டம் ஈல்டு அப்படின்றது அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல ரெண்டு கலர் லைட்டையும் வந்து கொடுக்கும்போது குவாண்டம் ஈல்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 72.5 அப்படின்றது வந்து இருக்குது. ரொம்ப அதிகமாக ஆக்சிஜன் அப்படின்றது ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து காரணம் என்ன அப்படின்றது கடைசியாக அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல அவர் என்ன பண்ணுறாரு, மாடிஃபைடு த ஃபார் ரெட் லைட் சப்ளிமெண்டட் வித் ரெட் லைட். இந்த ரெண்டு லைட்டையும் ஒன்னோட ஒன்று வந்து சேர்த்து என்ன பண்ணுறாரு, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து பண்ணுறாரு. த ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட் மெஷர்ட் அட் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த். ஒவ்வொரு வேவ் லென்த்லையும் வந்து மெஷர் பண்ணுறாரு. முதல்ல என்ன பண்ணார், ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட் அட் ஃபார் ரெட் லைட் 710 வந்து மெஷர் பண்ணுறாரு. குவாண்டம் ஈல்டு வந்து 10 தான் வந்து கிடைக்குது. 10 ஆக்சிஜன் தான் வந்து ரிலீஸ் ஆகுது. குவாண்டம் ஈல்டு 10ன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா. குவாண்டம் ஈல்டு அப்படின்றது 10. அடுத்து ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட்டை வந்து ரெட் லைட்டில் வந்து வச்சு மெஷர் பண்ணுறாரு. 680 நானோமீட்டர்ஸ், அதாவது 680 நானோமீட்டர்ஸ்க்கு அடுத்து 650 நானோமீட்டர்ஸ். 680 அதாவது 650 நானோமீட்டர்ஸில் மெஷர் பண்ணுறாரு. குவாண்டம் ஈல்டு அப்படின்றது 43.5, அதிகப்படியாக ஆக்சிஜன் அப்படின்றது ரிலீஸ் ஆகுது. அடுத்து ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட்டட் ரெட் ப்ளஸ் ஃபார் ரெட், ரெண்டு கலர்ஸ் ரெண்டு லைட்டையும் வந்து கொஞ்சம் நேரம் வந்து கொடுக்குறாரு. முதல்ல வந்து 650 நானோமீட்டர் கொடுக்குறாரு, பிறகு 710 நானோமீட்டர்ஸ் வந்து கொடுக்குறாரு. இந்த மாதிரி மாற்றி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்படி கொடுக்கும்போது அந்த இடத்துல 72.5 அப்படின்றது குவாண்டம் ஈல்டாக இருக்குது. அளவுக்கு அதிகமாக ஆக்சிஜன் அப்படின்றது ரிலீஸ் ஆகுது. அப்போ இதுலேருந்து ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிட்றாரு. ரெண்டு கலர்ஸ் லைட்டையும் வந்து கொடுக்கும்போது அளவுக்கு அதிகமாக ஆக்சிஜன் அப்படின்றது ரிலீஸ் ஆகுது. இதை தான் நம்ம என்ஹான்ஸ்மெண்ட் எஃபெக்ட் அப்படின்னு குறிப்பிட்றோம். அப்போ இவருடைய எக்ஸ்பெரிமெண்ட், செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டோடைய ரிசல்ட் என்ன, என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபோட்டோசிந்தட்டிக் ஈல்டு அப்சர்வ்ட் டேர்ம்ட் அஸ் எமோஷன் என்ஹான்ஸ்மெண்ட் எஃபெக்ட். அளவுக்கு அதிகமாக ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது ரெண்டு லைட்டையும் கொடுக்கும்போது வந்து நடக்குது அப்படின்ற விஷயத்த எமோஷன் வந்து கண்டுபிடிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 2 டைப்ஸ் ஆஃப் பிக்மெண்ட் சிஸ்டம் இருக்குது அப்படின்ற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஒரு டைப் ஆஃப் பிக்மெண்ட் சிஸ்டம் வந்து பிலோ 700க்கு கீழே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அதை PS2 அப்படின்னு வச்சு PS1ன்னு வச்சுக்கலாம். அடுத்து PS2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் பிக்மெண்ட் சிஸ்டம் வந்து இருக்குது. அது வந்து 700க்கு மேலே, இந்த 650க்கு 680க்கு மேலே இருக்கக்கூடிய ஃபார் லைட் ரெட் லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு ஒர்க் ஆகுது. இந்த ஃபோட்டோ சிஸ்டம் ஒவ்வொன்றுமே, பிக்மெண்ட் சிஸ்டம் ஒவ்வொன்றுமே தனித்தனியாக வந்து ஒர்க் ஆகும்போது ஸோ நார்மலாக ஒர்க் ஆகுது. பட் ரெண்டுமே சேர்ந்து ஒர்க் ஆகும்போது அதிகப்படியாக ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது அப்படின்ற விஷயத்த வந்து
இவருடைய எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக வந்து தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ யோசிச்சு பாருங்கள், வெறும் PS1 மட்டும் ஒர்க் ஆகும்போது அந்த இடத்துல வந்து குவாண்டம் ஈல்டு அப்படின்றது 43.5 இருக்குது. அடுத்து PS2 மட்டும் ஒர்க் ஆகும்போது அந்த இடத்துல வந்து குவாண்டம் ஈல்டு அப்படின்றது 10 இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த 2 ஃபோட்டோ சிஸ்டமும் பிக்மெண்ட் சிஸ்டமும் சேர்ந்து ஒர்க் ஆகும்போது அந்த இடத்துல குவாண்டம் ஈல்டு அப்படின்றது 72.2 இருக்குது, 72.5 இருக்குது. அப்போ அதிகமாக அந்த இடத்துல வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது நடக்குது. அப்போ இவருடைய இந்த எமோஷனல் என்ஹான்ஸ்மெண்ட் எஃபெக்டில் நமக்கு தெளிவாக என்ன தெரியுது, 2 டைப்ஸ் ஆஃப் பிக்மெண்ட் சிஸ்டம் வந்து இருக்குது. PS2 அப்படின்றது ஃபார் ரெட் லைட்டில் ஒர்க் ஆகக்கூடியது, PS1 அப்படின்றது ரெட் லைட்டில் ஒர்க் ஆகக்கூடியது அப்படின்ற விஷயம் இவருடைய எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக வந்து பிறகு வந்து கண்டுபிடிச்சாங்க. இதுதான் எமோஷனோடைய என்ஹான்ஸ்மெண்ட் எஃபெக்ட். அப்போ எமோஷன் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து புரியுதா? ஏன் 680க்கு அப்புறம் வந்து சடனாக ரெட் ட்ராப் வந்தது அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? ஏன்னா 680க்கு அப்புறம் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபார் ரெட் லைட்டை வந்து யூஸ் பண்ணக்கூடிய பிக்மெண்ட்ஸ். அந்த இடத்துல நம்ம ஃபார் ரெட் லைட்டை கொடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது, பட் ரொம்ப குறைவாக தான் பண்ணுது. ஸோ அப்போ ஃபார் ரெட் லைட்டில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ் எல்லாமே குறைவாக ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணக்கூடியது. அதனால தான் 680க்கு அப்புறம் வந்து வேவ் லென்த்தை கொடுக்கும்போது சடனாக அந்த இடத்துல ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது குறைஞ்சி போகுது. ஸோ 2 கலர் லைட்டையும் கொடுக்கும்போது ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமாக நடக்குது. அதுதான் எமோஷனோடைய என்ஹான்ஸ்மெண்ட் எஃபெக்ட். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ எமோஷனுடைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம ஹில்ஸ் ரியாக்ஷன். ஹில் அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து பண்ணியிருப்பார். அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட் என்ன, அது மூலமாக நமக்கு வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்ற விஷயத்தை தெளிவாக அடுத்து பார்க்கலாம்.